ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல்மா வீராஸ் சேனல் அண்ட் வ்ளாக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் எங்கள் சொந்த ஊருக்கு வந்திருக்கோம் இல்லையா, நம்ம அம்மன் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் வரப்போகுது. வர ஞாயிற்றுக்கிழமை ஜூன் மாதம் 9ஆம் தேதி எங்கள் ஸ்ரீ ராமலிங்க சவுண்டாம்பிகை அம்மன் கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்க போகுதுங்க. அதுக்கு தான் காப்பு கட்டலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். போயிட்டு அன்றைக்கி அப்படியே நான் ஏற்கனவே இந்த கோவிலில் அம்மனை நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் போனதுக்கப்புறம் விநாயகரை வணங்கிட்டு அப்படியே நம்ம அம்மன் கோவிலுக்குள்ளே போகலாம். இதுதான் எங்கள் அம்மன் கோவில். எங்கள் பேர் ஊருக்கு வந்து புதுச்சூரங்குடி. அப்புறமா நாங்கள் போகும்போது உள்ளே கண்ணாடி மாட்டிகிட்டு இருந்தாங்க. கோவில் நல்லா பெயிண்ட்லாம் அடித்து எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் கண்ணாடி தான் மாட்டிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சுற்றி கீழே வந்துட்டு முளைப்பாரிலாம் போட்டு நல்லா விதெல்லாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் நல்லா சூப்பராக வளர்ந்துருந்ததுங்க. குட்டி குட்டியாக போட்டு ஒரே நாளில் நல்லா வளர்ந்துருச்சு. அப்புறமா நல்லா பந்தல்லாம் போட்டு கோவில் நல்லா அழகாக அலங்காரம் பண்ணிட்டாங்க. வந்துட்டு இங்கே நம்ம புதுச்சோளங்குடியில் நம்ம எங்கே போனாலும் கூட வந்துடும். அது பேர் வந்து வெள்ளையாங்க. அப்புறமா நம்ம மணிமண்டபம் கட்டும்போது நம்ம கொடுத்துருப்போம்லே வரி, அப்போ போட்ட பேர் என்ன வீட்டுக்கார பேரும் என் பேரும் கீழே இருந்தது. சரி, அதையும் வீடியோ எடுத்துகிட்டு கண்ணாடிலாம் மாட்டினதுக்கப்புறமா சரின்ட்டு காப்பு கட்ட போயிட்டோம். நேற்று கிருத்திகை புதன்கிழமை அதுவுமா காப்பு கட்டிட்டோம். 5 நாள் கணக்கு கட்டிக்கலான்னு ஃபஸ்ட்டு நான் கட்டினேன். எனக்கு கட்டி முடிச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறமா எங்கள் மாமியார் கட்டினாங்க, அத்தை அவங்களுக்கும் கட்டிட்டு பாப்பா என் பொண்ணு எல்லாருமே காப்புலாம் கட்டிட்டு அப்படியே வீட்டில் போயிட்டு அப்படியே பூஜை பண்ணலான்னு சொல்லிட்டு காப்புலாம் கட்டி முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் கோவில்லே உட்காந்துட்டு அதுக்கப்புறமா அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து நல்லபடியாக சாமிக்கு விளக்கேற்றி பூ போட்டு விளக்கெல்லாம் ஏற்றி நல்லபடியாக வீட்லேயும் தூப தீபம் ஆரதெல்லாம் காட்டிட்டு நல்லபடியாக வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறமா கோவிலில் கும்மி அடிக்கிறதுக்காக கூப்பிட்ருந்தாங்க, அலௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு 8:30 மணி போல் அப்படியே கோவிலுக்கு கிளம்பி போயிட்டு கும்மி அடிச்சுட்டு அப்படியே அங்கே சாமியில் கும்பிட்டுட்டு வந்தோம். அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் கழித்து தூங்க போயாச்சு. அதே மாதிரி கும்பாபிஷேகம் வந்து 12 வருஷம் கழித்து நடக்குது. இதுக்கு முதல்ல என் பையன் கும்பாபிஷேகம் நடக்கும்போது கை குழந்தையாக இருந்தான். அவனுக்கும் 13 வயசு கிட்ட ஆகிடுச்சி. ஒரு 7-8 மாதம் குழந்தையாக இருந்தான் அப்போ கையில். அப்போ வந்துட்டு அந்த அளவுக்கு கலந்துக்க முடியல. பால் குடம் மட்டும் எடுத்துருந்தேன். அப்புறம் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எங்கள் அம்மனுக்கு திருவிழா நடக்கும். எங்கே இருந்தாலும் சென்னையில் அங்கங்கே இருந்தாலும் கரெக்டாக அந்த 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி திருவிழாவுக்கு எல்லாருமே வந்துடுவோம். அதேமாரி நிறைய பேர் இன்னும் வரல. வெள்ளிக்கிழமை காலையில் தான் எல்லோரும் வராங்க. இப்போ கொஞ்சம் பேர் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து கும்மி அடிச்சிடணும். நல்லா அம்மன் பாட்டு பாடிக்கிட்டு இந்த மாதிரி கும்மி அடிக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. எல்லாருமே நல்லா கை நிறையா வளையல் போட்டு அந்த வளையல் சத்தம் அந்த தட்டுறது எல்லாமே நல்லா இருந்தது. அதெல்லாம் கேட்க கேட்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். அம்மன் பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டே அடிக்கும்போது நான் முதல்லலாம் அந்த அளவுக்கு கலந்துக்க மாட்டேன். இப்போ எல்லாருமே வாவான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. அப்படியே போயிட்டு நானும் கூட சேர்ந்து கும்மி அடித்து வச்சு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.